கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையில் ஆண்டுடைய கிருபைக்காக காத்திருப்போம். அவர் நல்லவரும் உண்மை உள்ளவருமாக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய பின்பாகம். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை இரவும் பகலும் காத்து கொள்ளுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் ஒரு மரத்தின் மேல், ஒரு செடியின் மேல், ஒரு பழம் தரும் கனி தரும் ஒரு செடியின் மேல் அவ்வளவு நேசமாக இருக்கிறார். இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, நல்ல திராட்சை தோட்டம், ஒரு திராட்சை செடியை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். நம்முடைய ஆண்டவர் இயற்கையின் மேல் அவ்வளவு நேசமாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் படைத்தவர் நிச்சயமாகவே உங்களை காத்துக்கொள்வார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் காத்துக்கொள்வார். இரவும் பகலும் காத்துக்கொள்வார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பயம் வருகிறது. நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த வருடம் என்ன நடக்குமோ, அடுத்த மாதம் என்ன நடக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ என்று கவலைப்படுகிறீர்கள். நிச்சயமாகவே கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நம்ம இரவும் பகலும் பாதுகாத்து ஒருவரும் சேதப்படுத்தாதபடி. அந்த வார்த்தை மிக முக்கியமானது. ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மனிதர்கள் நம்மை சேதப்படுத்த நினைக்கலாம். சத்ருவாகிய சாத்தான் தம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்துவதற்கு, சத்ருவாகிய சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்துவதற்கு அவன் முயற்சி செய்யலாம், திட்டம் போடலாம். ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால், அவருடைய நேச பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு. ஒருவேளை சேதப்படுத்த நினைக்கிற மனிதர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். சேதப்படுத்த நினைக்கிற சத்ருவாகிய சாத்தான் வெட்கப்பட்டு போவான். நாம் அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கிறோம். நாம் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறோம். அவருடைய அக்கினி கோட்டைக்குள்ளாக பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நம்முடைய தேவன் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். இரவும் பகலும் நம்மை காத்துக்கொள்ளுகிற தேவன். தைரியமாக இருங்கள். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவருடைய வார்த்தையின்படி நடவுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி நம்முடைய ஆண்டவரை நேசிப்போம். தேவனுக்கு முன்பாக நின்று அவரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.